முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அரசியல் நகர்வுகள் இப்பொழுது தீவிரமடைய துவங்கியுள்ளன தமிழகத்தில். சமீபத்தில் முக்கிய அமைச்சர்கள் சசிகலா நடராஜனை முதல்வர் பொறுப்பை ஏற்குமாறு ஒரு சிறிய நாடகத்தை துவங்கியுள்ளனர். இது குறித்து தம்பித்துரை இன்று ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எதிர்க்கட்சி சட்டசபை தலைவராக இருக்கும் ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். முதலமைச்சராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என்று பாராளுமன்ற துணை சபாநாயகராக இருக்கும் மு தம்பித்துரை வெளியிட்டுள்ள அறிக்கை அரசியல் சட்டத்தின் மாண்புகளையும் ஜனநாயகத்தையும் சீர்குலைக்கும் விதத்தில் அமைந்திருப்பது கண்டு அதிர்ச்சி அடைகிறேன். முதல் அமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்தவுடன் இரவோடு இரவாக அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தனியாக பேருந்துகளில் அழைத்து சென்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தமிழக முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள். அதில் கூட நடைமுறை சிக்கல் பல இருந்தாலும் மாநிலத்தின் நலன் கருதி மாநில நிர்வாகம் சீர்கெட்டு விடக்கூடாது என்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எந்தவித நெருக்கடியும் கொடுக்காமல் அமைதி காத்தது. தமிழக ஆளுநர் அவர்கள் அப்போது நிலவிய அசாதாரண சூழ்நிலையை கருதி உடனடியாக அதிமுகவின் ஏற்பாட்டிற்கு சம்மதம் தெரிவித்து நள்ளிரவில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த சூழ்நிலையில் பதவியேற்று 10 நாட்களுக்கு உள்ளாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பார் என்றும் சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என்றும் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை சற்றும் உணராத அதிமுக அமைச்சர்கள் வெளியிட்ட செய்தி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இன்னும் சொல்வதென்றால் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க சென்ற நாளில் இதுபோன்ற பேட்டிகளை அளித்து தமிழக முதலமைச்சர் என்ற பதவியை சிறுமைப்படுத்திய சம்பவங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் த ஹிந்து ஆங்கில பத்திரிகைக்கு நான் கொடுத்த பேட்டி ஒன்றில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் மத்தியில் மெஜாரிட்டி இருக்கின்றதா என்று ஆளுநர் உறுதிப்படுத்த வேண்டிய அரசியல் சட்டக்கடமை இருக்கிறது என்று கூறியிருந்தேன். இப்பொழுது தமிழக முதலமைச்சராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எல்லாம் ஆங்கில புத்தாண்டு தெரிவித்துள்ள நிலையில் திடீர் என்று பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகராக இருக்கும் மு தம்பித்துரை தமிழக முதலமைச்சர் பதவியை சிறுமைப்படுத்தி அரசியல் சட்டப்படி அவருக்கு ஆளுநர் அவர்கள் செய்து வைத்துள்ள பதவி பிரமாணத்தை கொச்சப்படுத்தி சசிகலா முதல்வராக வேண்டும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பது முழுக்க முழுக்க துதிபாடும் செயலாகவும் அத்தகைய செயலுக்கு அரசியல் சட்ட நெறிமுறைகளை காவு கொடுப்பதாகவும் அமைந்துள்ளது. குறிப்பாக துணை சபாநாயகர் லெட்டர் பேடை பயன்படுத்தி இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பது மிகவும் வெட்கக்கேடான செயலாகும். ஆகவே ஆளுநர் அவர்கள் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சருக்கு உள்ள பலத்தை சட்டமன்றத்தில் நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் அதே நேரத்தில் துணை சபாநாயகர் பதவியை பயன்படுத்தி இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுவதை மக்களவை துணை சபாநாயகர் திரு மு தம்பித்துரை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை கட்சி விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருந்தால் தன்னுடைய துணை சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எவ்வளவு அறிக்கைகள் வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், அது அவரது கட்சி பணி. ஆனால் அரசியல் சட்டத்திற்கு எதிராகவும் அரசியல் சட்ட நெருக்கடியை ஏற்படுத்தவும் தனது துணை சபாநாயகர் பதவியை பயன்படுத்த வேண்டாம் என்று பாராளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இவ்வாறு ஸ்டாலின் கூறியுள்ளார்.